பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 16, 17 வசனங்களை வாசிக்கின்றேன். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி யானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். என்ன ஒரு அழகான காட்சி பாருங்க. தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவர்களுக்கு இனி பசி அடைவதும் இல்லை, உஷ்ணமாவது அங்கே தாகமாவது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சி யாரிடத்திலே என்று பார்க்கும்போது, அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று பார்க்கும்பொழுது வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போ கேட்கும் பொழுது யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார் கடவுள், அதற்கு நான் என்று 14வது வசனத்திலே, ஆண்டவனே இது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இவங்க மிகவும் உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே அவர்களுடைய அங்கிகளை தோய்த்து எடுத்து இன்றைக்கு அங்கே அழகாய் வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதித்து பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சியை பார்க்கின்றோம். இந்த காட்சியிலே நானும் நீங்களும் நிற்கணும்னு ஆசைதானே பிரியமானவர்களே. இன்று இப்படி இருக்கலாம், இன்று உபத்திரவத்தோடு காணப்படலாம், இன்று கண்ணீரோடு காணப்படலாம், இன்று பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பாடுகளோடு நெருக்கத்தோடு துன்பம் துயரம் எல்லாவற்றையும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை பிடித்து கொண்டு ஜீவிக்கின்ற வேளையிலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது, மறுமையிலே பார்க்கும் பொழுது அழகாய் நிற்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். வெள்ளை அங்கி தரித்து கொண்டு குருத்தோலையை கையில் ஏந்தி கொண்டு ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு இருப்போம். மிகவும் உபத்திரவத்திலிருந்து வந்த நாம் அந்த இடத்திலே பார்க்கும்பொழுது இனி பசியும் இல்லை, அங்கே துன்பமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, உஷ்ணமும் இல்லை. தேவன் தாமே நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு ஒரு அழைப்பை இன்று கொடுக்கின்றார். நாம் அழைப்புக்கு திரும்புவோமா? அழைப்புக்கு திரும்பும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்களாக அங்கே நின்று கொண்டு துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.